இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? அதே மாதிரி ஃபுட்டர்ல வந்து கீழே வந்து ஒரு பாப் எல்லாமே ஒரு மாதிரி கிளிக் பண்ணா ஒரு மாதிரி வருதா, ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோட இருக்கா. இப்போ இந்த கொஷின் பேங்க்னு எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ் ஏகே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிளாகை கிரியேட் பண்ணுறது பற்றி ஒரு 4 வீடியோ போட்டிருந்தோம். ஹவு டு கிரியேட் பிளாக், அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த பிளாக்ல எப்படி வந்து பிடிஎஃப் ஃபைலை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பிளாக்ல எப்படி யூடியூப் வீடியோவை அங்கே ப்ளே பண்ண வைக்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதே பிளாக்ல இதை நம்ம HTML கோடிங் எப்படி எழுதி ரன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பிளாகை பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் நம்ம சேனலில் 4 வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதில் நம்ம பிளாக் கிரியேட் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கோம். எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது, இமேஜை பப்ளிஷ் பண்ணுறது, வீடியோஸை கொண்டு வர்றது அப்படிலாம் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சேனலுக்குரிய பேஜ் இது. ஆக்சுவலாக பிளாக்லேயே நம்ம சேனலுக்குரிய பேஜ். இன்னைக்கு இந்த மாதிரி இப்படி அனிமேஷன் எஃபெக்டோட இந்த வருது இல்லையா, வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ் ஏகே அப்படின்னு வருதா, இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்டோட எப்படி கொண்டு வருது. அதே மாதிரி பாருங்க, இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது. அதே மாதிரி ஃபுட்டர்ல வந்து கீழே வந்து ஒரு பாப்புலர் வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம அந்த லிங்கை கொடுத்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக நேராக அந்த பேஜுக்கே போயிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி இருக்கும், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஃபுட்டரில். இதெல்லாம் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணோம், அதாவது கோடிங் எழுதி தான் நம்ம இதெல்லாமே பண்ணோம். ஒரு ப்ராப்பராக கோடிங் எழுதணும். எப்படி நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ கோடிங் எழுதணும் அப்படின்னா நம்ம கோடிங் நாலேஜே இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சாட் ஜிபிடி போயிடணும். சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி எனக்கு பிளாக் எழுதுறதுக்கு கோடிங் வேணும், இந்த மாதிரி அனிமேட்டட் எஃபெக்ட்ஸோட வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன அவுட்லைன் கொடுக்கணும், என்ன விதமான நமக்கு வந்து ஒரு கோடிங் தேவைப்படுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்னோட பர்சனல் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்கிறதுனால நம்ம இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சிலபஸ்ஸு, கொஷின் பேங்கு, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இ புக்ஸ்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோட இருந்தால் நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்ணுறேன். இது சும்மா சிம்பிளாக மெனுவோட இருக்குது. இப்போ ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் எனக்கு அந்த மாதிரி பேஜ் வேணும்னு, இப்போ நான் இந்த பேஜெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எம்சிக்யூன்னு போட்டோம்னா எம்சிக்யூ பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ இந்த லிங்கை நான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த லிங்க்லாம் தேவைப்படுறதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு அனிமேட்டட் எஃபெக்டாக எப்படி கொண்டு வரலாம் அப்படித்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ நமக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி இந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி இன்ஃபோஜினியஸ் ஏகே பேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு ஒரு இது வேணும் கொஞ்சம் அனிமேட்டட் எஃபெக்ட்ஸோட. அதே மாதிரி நம்ம கல்லூரியில் வந்து சில இது நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கோடிங் எழுதி கிரியேட் பண்ணது. இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அனிமேட்டட் எஃபெக்ட்ஸோட இருக்கா. ஜஸ்ட்டு மெனு வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேரம் அங்கே கொண்டு போகும். இது எல்லாமே ஒரு மாதிரி கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி வருதா, ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோட இருக்கா. இப்போ இந்த கொஷின் பேங்க்னு எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கோடிங் எழுதி ரன் பண்ணுது. இப்போ இதிலே நம்ம காமர்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் அங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி. இதை வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, நம்ம பேஜில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
இது எல்லாமே கோடிங் எழுதி ரன் பண்ணுது. இந்த மாதிரி எப்படி நம்ம கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம சாட் ஜிபிடி மூலமாக தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். சாட் ஜிபிடி எடுத்துக்கிறோம். இப்போ சாட் ஜிபிடியில் நியூ சாட்டை வச்சுக்கிறோம். சாட் ஜிபிடியில் நியூ சாட்டை வச்சுட்டு நமக்கு என்ன மாதிரி கோடிங் வேணும் அப்படிங்கிறத முதல்ல ஜஸ்ட்டு நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கணும். நமக்கு ஆக்சுவலாக சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக இதில் தேவையில்லை. நமக்கு எம்சிக்யூ வச்சுக்குவோம், கொஷின் பேங்க் வச்சுக்குவோம். இபுக்ஸ்க்கு வந்து ஒன்று இருக்கட்டும், இபுக்ஸுக்கு வந்து ஒன்று இருக்கட்டும், அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே நமக்கு வேண்டியிருக்கு. அப்போ நான் ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது செலக்ட் ஆல் கொடுத்து இதை காப்பி பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த பேஜில் ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோடு இந்த மாதிரி கோடிங் வேணும். அப்போ முதல் நம்ம கோடிங் எழுத சொல்லணும் அப்படின்னா நம்மளை பற்றி முதல் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி பர்சனல் பிளாக்ல இந்த மாதிரி ஒரு கோடிங் எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருவோம். ஐ வாண்ட் HTML code for the வித் அனிமேட்டட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்த அந்த லிங்க் எல்லாத்தையும் இதில் கொடுத்துட்றேன். அழகாக அது வந்து கோடிங் எழுதும். இந்த கோடிங் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து கோடிங் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். இன்னொன்று நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா என்ன கலர் முதற்கொண்டு அதில் காமிக்கும். கலர் நமக்கு தேவைப்படுதுன்னா கலரை கூட நம்ம மாற்றிக்கலாம். இது கோடிங் ரெடி ஆயிடுச்சு. இது ரன் பண்ணி பார்ப்போம். இதில் நமக்கு ஒரு லைனை விட்டுட்டேன். ஸோ ஆல்சோ ஆட் வெல்கம் to my page. Also add welcome to my page with animated effects. Welcome to my page அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதுவும் சேர்த்து நமக்கு கோடிங் இப்போ எழுதிருச்சு ஃபுல்லாக. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோடிங் வந்து எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன எழுதணுங்கிறத பார்த்து பொறுமையாக டைப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடிகிட்ட கொடுத்ததுனால சாட் ஜிபிடி எழுதுது. இப்போ ஒரு எம்டி போஸ்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ போஸ்ட்டில் போய் வெறும் பிளாங்காக ஒரு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பிளாகை பொறுத்தவரை இப்போ நம்ம பொதுவாக டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், பப்ளிஷ் பண்ணிடுவோம். அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இமேஜ் அதே மாதிரி அப்லோட் பண்ணுவோம், இமேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். இப்போ இப்போ கோடிங்ஸ் எல்லாம் எப்படி இதில் எழுதுவோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் HTML வியூன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கோடிங்கை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் V கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இப்போ ப்ரீவியூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த பேஜுக்குரியது வந்து இங்கே கிரியேட் ஆகும். சூப்பராக இருக்கு. வெல்கம் டு மை பேஜ். நான் கொடுத்த அந்த இது வந்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தேன். கரெக்டாக அந்த மெனுஸ்லாம் காய்க்குது. அது அந்த வெல்கம் டு மேஜிங்கிறது அப்படியே கலர்ஃபுல்லாக அந்த ப்ளூ கலரில் அப்படியே ஷைனிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபோனில் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த இமோஜிஸோடு இருக்கும், இமோஜிஸோடு வரும். நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஹோம் சிலபஸ் எம்சிக்யூன்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஞ்சண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸியாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஜஸ்ட்டு எடிட்டர் தான், ப்ரீவியூ தான். இந்த இடத்துல போயிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டு சைஸ் வந்து 400% கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபாண்ட்டு ஹைட்டு வித்து, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு சைஸு இது எல்லாமே கொடுத்துருக்கு இல்லையா. இது நம்ம டெஸ்ட்டை நம்ம மாற்றணும்னா அங்கேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அனிமேட்டடு வந்து வெல்கம் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல நம்ம
என் பேரை வர வைக்கணும், வர வச்சிடலாம். வெல்கம் டு மை பேஜ்னு கொடுத்துருக்கா, வெல்கம் டு மை பேஜ்னு இருக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர்ஸையும் மாற்றிக்கலாம். இங்கே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு ப்ரீவியூ பார்த்துக்கணும். வெல்கம் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு, வெல்கம் டு மை பேஜ்ன்னு இருக்கு. இந்த இடத்துல போய் என் பேரை நான் டைப் பண்ணுறேன், கற்குவேல் ராஜ். என் பேர் இனிஷியல் வந்து ஏ, கற்குவேல் ராஜ் அறிவுலகன். என் பேர் வருதான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ப்ரீவியூ கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேர் வந்து அந்த டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம சூப்பர், கரெக்டாக என் பேர் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. இந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் டஞ்சண்டாக இருக்குது. சைஸை நம்ம சுருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம் அனிமேட்டட் மெனுவுக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் அப்புறம் கூட பார்த்து நம்ம ஃபாண்ட் சைஸை கூட நம்ம விருப்பப்படுற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பேஜ் வந்து எப்படி அந்த பட்டன்லாம் கிளிக் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். வியூவில் போவோம், வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ஹோம்னு இருக்கா. இதை நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுக்கலாம், இல்லை சிங்கிளாகவே வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ இபுக்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிளாக்ல இந்த மாதிரி HTML கோடிங் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியல, கோடிங் எழுதுறதுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா ChatGPTல இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற கோடிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெல்கம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பிளிங்க் ஆகி வருது, இல்லை இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி போகிற மாதிரி, இல்லை ரைட் சைட்லேருந்து இப்படி வர மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் பிளாக்கே பாருங்கள். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் பிளாக்கு காமர்ஸ்ன்னு இருக்கு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளாக் இங்கே லிங்க் கொடுத்துருப்பேன். டிபார்ட்மெண்ட் பிளாக்லையுமே நிறைய அந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் கோடிங் தான். இந்த அப்போது இல்லையா வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ட்டு அது மாதிரி கீழே ஸ்ரீவித்யா ராயல் பிகாம் சொல்லி பிளிங்க் ஆகிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்துக்குமே கோடிங் தான். இதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லணும்னா நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் பிளாக் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த சீரீஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறோம். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே நாளாக நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் நான் வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து ஒரு அனிமேட்டட் எஃபெக்டோட போஸ்ட் பண்ணுறது, கோடிங் எழுதி நான் எந்த டெக்ஸ்டையும் டைப் பண்ணல, ஜஸ்ட் எல்லாமே இது வந்து ஃபுல்லாகவே அனிமேட்டட், இது வந்து கோடிங் தான். ஜஸ்ட்டு இந்த நேமு இந்த மெனு எல்லாமே கோடிங் தான். இந்த இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாலே தெரியும் நம்ம என்ன கோடிங் எழுதியிருக்குமோ இதை வச்சு தான் அது அங்கே என்ன ஆகுது, அந்த ரிசல்ட்ஸ் வந்து அங்கே காமிக்குது. இன்னும் இதே மாதிரி அந்த ஹோம் பேஜில் சைடு பார் இருக்கு இல்லையா, சைடு பார், ஃபுட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மெனுஸை வந்து ஆட் பண்ணுறது, வீடியோஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரே நாளாக நம்ம எல்லா எல்லாத்தையுமே ஒரே வீடியோலாம் நம்ம சொல்லிட முடியாது, கொஞ்சம் அது வந்து கஷ்டம். கொஞ்சம் பார்த்தா தான் நம்ம போடணும். அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோடிங் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா நம்ம கோடிங் வந்து இந்த மாதிரி ChatGPT மூலமாக வாங்கி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை அப்படியே கூட ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மளோட பிளாக்ல இதை வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் பிளாக் நீங்கள் இப்போ ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாகுக்கு எழுதுறதுக்கு ஒரு கோடிங் எழுதி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ChatGPT மூலமாக நிறைய அனிமேட்டட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நிச்சயம் அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் நம்ம இந்த வீடியோவை ஹைப் ஏற்றி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.